வணக்கம் and welcome to the show. இது கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கில்லாடி ராணி தில்லோட வாணி. Powered by Aishwarya Women's Hospital Fertility Center and Artika Gold Company. நாள் முழுக்க வேலை செஞ்சு கலைச்சு போய் குடும்பத்துக்காக வந்துட்டு ஒலைச்சு கலைச்சு போன பெண்கள் வந்துட்டு இன்னைக்கு நம்ம மேடைக்கு வந்து ஜாலியா அவங்களோட திறமைகள் எல்லாம் காட்டி நம்ம கூட வந்து ஃபன் பண்ண போறாங்க. அப்படியா? சோ அத மாதிரி 4 கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க as usual நம்ம நிகழ்ச்சிக்கு. Let's welcome our contestant Priya from Chennai. ஏதோ மெட்ரோ ட்ரெயினுக்காக வந்தீங்களா? பிடிச்சி இழுத்துன்னு வந்தாங்க. வழுக்க டைமா வந்திருக்கீங்களா அந்த ஷோக்கு? யாரை பிடிக்காம பிடிச்சி தள்ளினாங்களா? இல்லைங்க, நானாக தான் வந்திருக்கேன். நீங்களா தான் வந்தீங்க. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே ஆடலாமே. ஏன்னா கை ஒரு பக்கத்து போகுது, கால் ஒரு பக்கத்து போகுது. எனக்கு இல்லடா, இந்த மாதிரி கில்லாடி ராணின்ற மேடை எல்லாம் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமான மேடை இல்ல. அவங்க வந்து கொஞ்சம் டென்ஷனா இருக்காங்க. உங்களை மாதிரி திறமையான ஆளுங்க முன்னாடி கொஞ்சம் நீங்க ஆடுனது வேற லெவல் டான்ஸ். வேற லெவல் டான்ஸ். இந்த மாதிரி டான்ஸ்லாம் கத்துக்க. சும்மா இத்தனை குட்டை பாட போட்டு வந்தா மட்டும் பத்தாது. டான்ஸ் ஆடணும். Thank you so much. போங்க. So நம்ம கில்லாடி ராணியோட அடுத்த கண்டஸ்டன்ட் யாரு? ரோஷினி from Chennai. டான்ஸ்னா இப்படி இருக்கணும். கூட இருக்கவங்களையும் சேர்த்து எனர்ஜியா ஆட வைக்கணும். ஒரு பாட்டு போடுங்க, சித்து மட்டும் ஆடி காட்டுவார். போ. எப்படி? போடா. வேணாம். அது கடைசியா. நான் கம்பெனிக்கு வரேன். என்னது? நான் கம்பெனி தரேன். கம்பெனி தரீங்களா? பாத்தி இல்ல. உனக்கு யாராவது கம்பெனி கொடுத்தாங்களா? அவங்க போடுவாங்க பாட்டை, நீங்க ஆடுங்க. போங்க கம்பெனி கொடுங்க பாக்கலாம். ரோமியோ ஆட்டம் போட்டால் சுத்தும் பூமி சுத்தாதே. ஐயோ குண்டு சட்டியில் குதிரை ஓட்ட கூடாதே. ஏழையை தூக்கி எறியாதே. எறும்பு பொருளாமல் தாங்கி வந்ததே. இது ரப்பர் போல சொன்னபடி துள்ளுப்பா. ரோஷினி என்ன பண்றீங்க? நான் யூடியூப் சேனல்ல ஆங்கரா இருக்கேன். அப்படியா? Hey, hi. Hello family. நீங்க subscribe to Black Sheep. Yes, already subscribed. You subscribe to my show. Thank you. Subscribe to Jaya TV2. Yeah, I already subscribed. Okay, thank you. ஆமா, நீங்க வந்தோனே காயத்ரி கலாய்ச்சிங்களே எப்படி? உங்க சட்டை எப்படி இருக்கு? எங்க இருந்து கலவான்ட்டு வந்தீங்க? இந்த சட்டையா? ஆமா. அது ப்ரொடக்ஷன்ல தான் நீ கேக்கணும். ஏன்னா அவங்க தான் அத கலவான்ட்டு வந்தாங்க. அப்படியே நினைச்சே நீங்க சொந்தமா வாங்கி இருக்க மாட்டீங்க. ரோஷினிமா, I will tell you. என்னோட Dress டிசைன் பண்றப்ப டிசைனர் வந்துட்டு பாதியை கட் பண்ணி வெளியில போட்டாங்க. இங்க தெச்சிட்டாங்க. இந்த பாவி அதை எடுத்து போட்டு வந்துட்டான். Thank you so much Roshni. Thank you. சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்களா? அம்ச்சிரீங்களா? thank you. இப்படி போறனால அது உங்க இஷ்டம். இப்படி போறனால போங்க, அப்படி போறனால இல்ல, நான் இத வாங்கிட்டு தான் போவேன். வாங்கிட்டு போவீங்களா? So நம்ம கில்லாடி ராணியோட அடுத்த கண்டஸ்டன்ட் சென்னையில இருந்து மோகனா. இந்த பாட்டு நீங்களே சொன்னீங்களா? ஆமா. ஒன்ன விட எக்ஸ்ட்ரா 4 ஸ்டெப் போட்டுருக்காங்க. ஒரே ஸ்டெப்பை வந்து ரிப்பீட் பண்ணல. ஓகே. அதுக்கு மேல ஆடி இருக்காங்க. சொல்லுங்க மோகனா. என்ன பண்றீங்க? நான் ஒரு பிரைவேட் கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். நம்ம ஷோ பாத்துறீங்களா அதுக்கு முன்னாடி? பாத்துர்க்கேன். ஓகே. பார்த்ததுக்கு அப்புறமா வந்தீங்க? என்ன பண்றது? கூப்பிட்டாங்க வந்து. கூப்பிட்டாங்க. Thank you so much மோகனா. Thank you. வாங்க. நம்ம கில்லாடி ராணியோட அடுத்த கண்டஸ்டன்ட் சென்னையில இருந்து சுமதி. ஓஹோ, ஜோதிகா. ஓகே, சோ என்ன பண்றீங்க சுமதி? I'm working in a private concern. ஓகே, சோ ஒர்க் அதுக்கு அப்புறம் ஃபேமிலி இது ரெண்டுத்தையும் எப்படி அட்ஜஸ்ட் பண்றது? Actually கொஞ்சம் கஷ்டம் தான் because I recently got married 8 months முன்னாடி கல்யாணம் ஆச்சு. So
கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ஹஸ்பண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அடிமை ஒன்று சிக்கிருச்சு, பிடிச்சி புளியிற வரைக்கும் புளிஞ்சிடுறது. புளியிற வரைக்கும் புளிஞ்சிட்டு இருக்கு. ஓகே, ஸோ கஷ்டம் தான் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. புளிஞ்ச வரைக்கும் எப்படி இருக்காருன்னு உங்க வீட்டுக்காரரை பார்ப்போம். கும்தாவா இருப்பாரு. ஏங்க புளிஞ்சு அப்படியே தேத்துருது, புளியதான் தேத்துருது. ஏங்க புளிஞ்சதுக்கு அப்புறமே எப்படின்னா இப்ப புளியறதுக்கு முன்னாடி எப்படி? இன்னும் பயங்கரமா புழிஞ்சதுக்கு அப்புறம் சோத்து போட்டு வளர்க்கறது. என்ன மறுநாள் புழியணும்ல, அப்படியே விட்டுட்டா என்ன வருது பீஸ்? தெரிய வச்சு அடிப்பாங்களே மதர் சைடு, அதுவா? உனக்கு தெரிஞ்சிருச்சு, திடீர்னு கரெக்டா பேசுறேன். சரி, ஓகே, தேங்க் யூ சுமதி. தேங்க் யூ, தேங்க் யூ. ஸோ நம்மளோட கில்லாடி ராணி ஷோக்காக 4 கண்டஸ்டன்ட்டும் டக்குன்னு வந்துட்டாங்க. இப்போ ஏன் இந்த டக்கு சொல்றேன்னு உங்களுக்கு ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் ரவுண்டோட பேரு இதானா உங்க டக்கு. எஸ், இது வந்து ஒரு எல்இடி வால் பேஸ்ட் ரவுண்ட். அதாவது உங்களுக்கு ஒரு வீடியோ அண்ட் ஆடியோ ப்ளே பண்ணுவோம். அது பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். வீடியோ உங்களுக்கு இந்த எல்இடி வாலில் ப்ளேஸ் ஆகும். அது பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்போம். ஆடியோ உங்களுக்கு கேட்கும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்போம். கீனா கவனிங்க, ஒவ்வொரு கொஸ்டினோட ஆன்சர் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்குன்னு தனித்தனியாக ஒவ்வொரு சவுண்டு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் ஒவ்வொரு அனிமல் மாதிரிலாம் கற்றுனாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களும் உங்களுக்கு ஒரு அனிமலோ இல்லை ஏதாவது வித்தியாசமான ஒரு சவுண்டோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன சவுண்ட் கொடுக்க போகிறீங்க? ஓகே, எங்க ஒன்று விடுங்க. நரி உள்ள விட்டுருச்சு. சப்ஸ்கிரைப். நீங்கள் யோ 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 மரியாதை. நீங்க டேய் மாமா. டேய் மாமா. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிதுப்பா, எந்த வீட்டுக்காரருக்கும் மரியாதை இல்லப்பா. உனக்கும் தானே இல்லை வீட்டுல? ஆமாப்பா. நீங்க ஐயோ, கரெக்ட் குடிச்சானா வேற மாதிரி வரும். அவர் இப்போதைக்கு ஐயோன்றது நான். அவரே அது எப்படி கோவமா இருக்கும்போது கெட்ட வார்த்தை எப்படி? ஏய் இந்தாமா, இது குடும்ப நிகழ்ச்சி. ஸோ இதான உங்க டக்கில் உங்களுக்கான முதல் கேள்வி ஒரு விஷுவலாக வரப்போகுது. ஸோ அந்த விஷுவலை நல்லா பார்த்துங்க. அதுலேருந்து நம்ம கேள்வி கேட்க போகிறோம். ஓகேங்களா? எல்இடி கார், இவங்களுக்கான விஷுவல் ப்ளீஸ். சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கள். ஸோ அந்த விஷுவலில் ஆர்யா அவர்கள் இருந்தாங்க இல்லையா, அவருங்க கையில் கட்டியிருந்த அந்த வாட்சோட கலர் என்ன? டேய் மாமா, ஒயிட் கலர். ஏய் என்ன வர மரியாதை ரொம்ப கீழே போகுது. சொல்றாமாம்மா, ஒயிட் கலர். ஒயிட்டாமாம்மா? பிளாக். அது சரியா இல்லை தவறா அப்படின்றத எல்இடி கார்ட்ட கேட்டலாம். எல்இடி கார் சார், இதான உங்க டக்கில் மோகனா அவர்கள் 10 பாயிண்ட் எடுத்து இப்போதைக்கு லீடிங்ல இருக்காங்க. இதான உங்க டக்கில் அடுத்ததா உங்களுக்காக வந்துட்டு ஒரு ஆடியோ ஒன்று வரப்போகுது. ஆடியோ கார், ஆடியோ ப்ளீஸ். என்னோட நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் வேண்டாம், ஆனா தகுதி வேணும். ஐயோ கேட்கல, குடிச்சதெல்லாம் காலி. அப்படியே வைங்க. கேள்வி கேட்ட பிறகு சொல்லுங்க. இப்ப மறுபடியும் இன்னும் ஒண்ணு இருக்குல்ல, அதை குடிச்சிட்டு சொல்லுங்க. கேள்வி உங்களுக்கு நான் போகும்போது வாட்டர் கேன்ல கூட்டு அனுப்புறேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எல்லாம் கோலையில கலந்து எடுத்துட்டு வந்திருக்கணும். இதோட கிளாஸ் வச்சு கொஞ்சம் தப்பா போச்சு. ஸோ முதல்ல கத்துனது நம்மளோட சுமதி. இந்த டைலாக்ல வந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மியூட் ஆனிச்சு இல்லையா, அந்த மியூட் ஆன வார்த்தை என்ன வார்த்தை? அந்த அப்படியே டைலாகவே சொல்றேங்க. என்னோட நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் வேண்டாம், என்னோட விரோதியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும். விரோதி, ஓகே. என்னோட நண்பனா இருக்கிறதுக்கு தகுதி வேண்டாம், என்னோட எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும். தகுதி வேணும். நீங்க எதிரி. எதிரி. வெறும் எதிரி. இதுக்கு 3 கிளாஸ் வரை குடிச்சிங்க. இந்த எதிரின்ற ஒரு வார்த்தை சொல்றதுக்கு சரி சொல்றேன். நீங்களே சொல்லுங்க. என் நண்பனா இருக்கிறதுக்கு தகுதி வேணாம், ஆனா என் எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும். ஸோ ஆளாளுக்கு ஒரு பதில் சொல்றீங்க. இதுல எந்த ஆன்சர் கரெக்ட் அப்படின்றத பார்த்துலாமா? ஆடியோ கார், ஆடியோ ப்ளீஸ். என்னோட நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் வேண்டாம், ஆனா எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும். ஸோ
So ரோஷினி கரெக்டான ஆன்சர் சொல்லிருக்கீங்க. So 10 points. இதான் உங்க டக்ல அடுத்ததா உங்களுக்காக வந்து ஒரு போஸ்டர் ஒன்னு LED வால்ல வரும். அந்த போஸ்டரை நல்லா கூர்ந்து பாருங்க. அது என்ன क्वेश्चन கேட்கப்படும். LED கார் போஸ்டர் ப்ளீஸ். ஓகே, அந்த போஸ்டர் பாத்தீங்க இல்லையா? அதுல இருந்தது யாரு, என்ன படம்? ஐயோ புலி விஜய். ரொம்ப புளிப்பாகுது போல இருக்கு. LED கார். சுமதி நீங்க கரெக்டான ஆன்சர் பண்ணி 10 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. ஸோ இதான் உங்க டக்ல அடுத்து உங்களுக்கான ஒரு ஆடியோ வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அந்த ஆடியோ நல்லா கேட்டுக்குங்க. அது இருந்தால் நம்ம கேள்வி கேட்க போகிறோம். ஆடியோ கார், ஆடியோ ப்ளீஸ். இப்போ ஒரு ஆடியோ கேட்டீங்க இல்லையா? ஸோ அந்த பாடலுடைய முதல் வரி என்ன? ஐயோ, உப்பு கருவாடு பாடுங்க. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு முத்தமிட நெத்தியில மார்புக்கு மத்தியில. இது சரியா தவறா அப்படின்றத ஆடியோ கார்ட்ட கேட்டுறலாம். ஆடியோ கார் ரைட் ஆன்சர் ப்ளீஸ். உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு, உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ. ஓகே, சோ நீங்க ரைட் ஆன்சர் பண்ணனால நீங்களும் உங்களோட வீட்டுக்காரரும் சேர்ந்து இந்த பாட்டுக்கு டான்ஸ் பண்ண போறீங்க. வாங்க. உப்பு கருவாடு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான பதில் சொன்னதுனால நீங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ அதே பாட்டுக்கு ஆட போறீங்க. இதை அந்த குச்சா நினைச்சு ஆடிருங்க தாய். கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு முத்தமட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதடி எனக்கு. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு முத்தமட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதடி. உங்க டக்ல எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்றத பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் ரவுண்டோட முடிவுல சுமதி 20 பாயிண்ட்ஸ், ரோஷினி 10 பாயிண்ட்ஸ், மோகனா 10 பாயிண்ட்ஸ் அண்ட் பிரியா 0 பாயிண்ட்ஸ். எல்லாம் பாக்குது ஏறு சிங்கி பாருங்க. ஒரு ஜான் வயிற்றுக்காக இதே மாதிரி நடக்கிறாங்க. பாவம் ஏழை குழந்தை. வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்யாண சொல்ல சொல்லுங்க கில்லாடி ராணி தில்லோட வாணி. பவர்ட் பை ஐஸ்வர்யா விமென்ஸ் ஹாஸ்பிடல், ஃபர்டிலிட்டி சென்டர் அண்ட் ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கில்லாடி ராணியோட இரண்டாவது ரவுண்ட். ஷபாஸ் சரியான போட்டி. ஓகே, இந்த டின்னை பார்த்தோன்னா ஏதோ புதுசு, அது இல்லாம கீழே எல்லாம் ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க, கயிறுலாம் வேற கட்டிருக்காங்க. சரி ஓகே, ஏதோ ஒரு புதுமையான கேம், கிரியேட்டிவிட்டி. இன்னைக்காவது கிரியேட்டிவா யோசிச்சிருக்கேன்னு நினைச்சேன். மேல அப்படி அண்ணாந்து பார்த்தேன், ஸ்பூனு எலுமிச்சை மலை. ரைட்டு, இதை இப்போ வாய் இப்போ நானே சொல்றேன். இதை இப்போ வாயில வச்சுக்கணும், அந்த ஸ்பூன் அப்படி வச்சுக்கணும். இதுலதான் என்னன்னு எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. அங்கதான் நாங்க வச்சிருக்கோம் ஒரு ட்விஸ்ட். சொல்லுங்க. சோ இந்த லெமனியும் ஸ்பூனையும் எடுத்து நம்ம வாயில வச்சுக்கிட்டு இந்த டின் மேல ஏறி நின்னு அப்படியே நான் வாக் போனோம். யானை நடந்து வர மாதிரி பொறுமையா நடந்து காட்டுங்க எப்படின்னு. பொறுமையா யானை மாதிரி நடந்து போய் இந்த லெமனை அங்க பார்க் பண்ணணும். நீங்க திருப்பி வரும்போது நான் லெமனோட வெயிட் பண்ணுவேன். திருப்பி இந்த லெமனை நான் இங்க பிளேஸ் பண்ணனும், நீங்க அங்க பார்க் பண்ணணும். கொடுத்த டைம்ல நீங்க போகும்போது இத அப்படியே கால்ல மாட்டி எடுத்துட்டு போலாம். வரும்போது இது நீங்க கையில கூட எடுத்துட்டு வரலாம், இறங்கி கூட ஓடியாரலாம். ஃபர்ஸ்ட் விளையாடுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் பிரியா அண்ட் மோகனா. பிரியா அண்ட் மோகனா ரெடியா? ரெடி. And your time starts now.
போட்டியில் சரியான போட்டி நடந்தது உங்கள் 2 பேத்துக்குள்ளேயும். ஸோ என்னதான் நம்ம ஃபாஸ்ட்டாக ஒன்றுனா எடுத்துகிட்டு போய் போட்டாலும் நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் ரேஸ் அப்படின்ற மாதிரி ஸ்லோவாக போய் ஒன்றுனா பார்க் பண்ணீங்க. ஸோ எங்கள் டீமில் மோகனா டோட்டலி 40 பாயிண்ட். அண்ட் எங்க டீம்ல பிரியா 40 பாயிண்ட். இந்த சபா சரியான போட்டியில் 2 பேர் வந்து ரொம்ப அழகா விளையாடி முடிச்சிட்டாங்க. அடுத்த 2 பேர் யார் வர போறாங்க காயத்ரி? அடுத்ததா விளையாட வருது ரோஷினி அண்ட் சுமதி. So your time starts now. அடே அவங்க போயிடுவாங்க. அவங்க எங்க போக போறாங்க? ஓகே, சபா சரியான போட்டியில எங்க டீமை சேர்ந்த ரோஷினி அவர்கள் 9 லெமன்ஸ் அங்க போய் கரெக்டா பார்க் பண்ணதுனால நாங்க 90 பாயிண்ட். சபா சரியான போட்டியில எங்க டீம் நிதானமா போய் ரொம்ப கூலா விளையாண்டு இருக்காங்க. 7 லெமன்ஸ் பார்க் பண்ணி 70 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. கில்லாடி ராணியோட 2 ரவுண்ட் முடிவுல அவங்களோட டோட்டல் ஸ்கோர்ஸ் என்னன்னு பாத்துடலாமா? கண்டிப்பா. செகண்ட் ரவுண்டோட முடிவுல ரோஷினி 100 பாயிண்ட்ஸ், சுமதி 90 பாயிண்ட்ஸ், மோகனா 50 பாயிண்ட்ஸ் அண்ட் பிரியா 40 பாயிண்ட்ஸ். வெல்கம் பேக் டு தி ஷோ. இது கல்யாண் சொல்ல சொல்லக்கும் கில்லாடி ராணி தில்லோட வாணி. Powered by Aishwarya Women's Hospital, Fertility Center and Artika Coal Company. என்னடா இது விஜயகாந்தல வந்து போறாரு. நான் கண்ணோட நிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் ஹாலிவுட் லெவல்ல இருக்க போகுது இந்த ரவுண்ட் அப்படின்னு. சோ இது என்ன ரவுண்ட் காயத்ரி? இப்ப எதுக்கு என் மேல தண்ணி அடிச்சீங்க அதை சொல்லுங்க. ஆமா, இவர் பேரு மாமா. மஞ்சள் தண்ணி மேல ஊத்துறோம். மாமா மாமா மாமா. சோ இந்த கேம் என்னன்னா, இதுதான் அந்த கேம். இந்த வாட்டர் கன்னை வச்சு இங்க வந்துட்டு உனக்கு ஸ்மைலி பால்ஸ் நம்ம கொடுக்க போறோம் ஒரு கண்டஸ்டன்ட்க்கும். அழகா அந்த பாலை வச்சுட்டு இப்படி தண்ணி அடிச்சு 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 தள்ளி கீழே தள்ளி விட போறாங்க. இதுதான் அந்த கேம். சிம்பிள், ஈஸி. அந்த பவுலுக்குள்ள கரெக்டா விழணும். கேம் விளையாடலாமா? கில்லாடி ராணியோட அடுத்த ரவுண்ட் சுட்டு போடுவேன் சுட்டு. இந்த ரவுண்ட விளையாடுறதுக்காக முதல்ல நம்ம கூட யார் வர போறாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரியா அண்ட் சுமதி. வாங்க. கில்லாடி ராணியோட சுட்டு புடுவேன் சுட்டு விளையாடுறதுக்கு 2 பேர் ரெடியா? எஸ். ஓகே, and your time starts now. Super, super, fantastic.
சுட்டு இந்த ரவுண்ட்ல எங்களோட டீம் சுமதி வந்துட்டு 5 பால்ஸ் பார்க் பண்ணி 50 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் எங்களோட டீம் பிரியா கூட 5 பால்ஸை பார்க் பண்ணி 50 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நம்ம 5 பால் போட்டிருக்கோம். இப்பவும் சிரிக்காம இருந்தீங்கன்னா போட்ட லிப்ஸ்டிக்கே மரியாதை கிடையாது. சரிங்க, வேணாம் போங்க. சோ இத சுட்டு போடுவேன் சுட்டு இந்த ரவுண்ட்ல அடுத்த விளையாடுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் மோகனா அண்ட் ரோஷினி. சுட்டு போடுவேன் சுட்டு. ஸோ 2 பேரும் வந்து அழகா விளையாடி இருக்காங்க. ஸோ அடுத்து விளையாடுறதுக்காக மோகனா அண்ட் ரோஷினி ரெடியா இருக்காங்க. ஸோ பார்த்துக்கிட்டீங்கல்ல, ஸ்ட்ராட்டஜிலாம் நமக்கு இப்போ தெரியும்ல. ஓகே, அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சுட்டுப்படுவேன் சுட்டுல எங்க டீமை சேர்ந்த ரோஷினி 120 பாயிண்ட்ஸ் and மோகனா 80 பாயிண்ட்ஸ். ஓகே, 3 ரவுண்டு பாத்தீங்கன்னா சிறப்பா விளையாடி முடிச்சாச்சு. நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து ஸ்கோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கோர்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த பம்பர் பிரைஸ்க்கான குவாலிஃபைங் ரவுண்ட் யார் விளையாட போறாங்க அண்ட் யார் வந்து வீட்டுக்கு போறாங்கன்னு தெரிய போகுது. ஸோ 3 ரவுண்டோட முடிவில் நம்மளோட டோட்டல் ஸ்கோர்ஸ் பார்க்க போறோம். 3 ரவுண்டோட முடிவில் ரோஷினி 220 பாயிண்ட்ஸ், சுமதி 140 பாயிண்ட்ஸ், மோகனா 130 பாயிண்ட்ஸ் அண்ட் பிரியா 90 பாயிண்ட்ஸ். ஸோ இதுல அதிகமா ஸ்கோர் வாங்கின ரோஷினியும் சுமதியும் குவாலிஃபயர் ரவுண்ட் விளையாட போறாங்க. அண்ட் அதுல இருந்து ஒருத்தவங்க தான் பம்பர் பிரைஸையும் கில்லாடி ராணின்ற பட்டத்தையும் வின் பண்ண போறாங்க இன்னைக்கு நம்ம எபிசோட்ல. அண்ட் 2 பேரு இப்போ நம்ம கூட நிகழ்ச்சியில இருந்து தொடராம வீட்டுக்கு போறாங்க. ஸோ யாருன்னு பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸ்கோர்ஸ் வச்சு பேஸ் பண்ணி பார்க்கும்போது. ஸோ லெட்ஸ் ஹேவ் பிரியா அண்ட் மோகனா. உங்களுக்கும் சுமதி அவங்களுக்கும் 10 பாயிண்ட்ஸ் தான். ஸோ போன கேமில் நம்ம ஒரு பால் அதிகமாக போட்டிருந்தா கூட நேரம் டை வந்திருக்கும். எனிவேஸ் 2 பேருமே நல்லா விளாண்டிங்க. பிரியா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து மூஞ்சம் வச்சுருந்தா கூட அதுக்கப்புறம் கேம் விளையாடும் போது உங்களோட ஃபுல் எனர்ஜியை போட்டு வெறித்தனமாக டெரஃபிக்காக விளாண்டுட்டு இருந்தீங்க. ஹவு டு யூ ஃபீல் மோகனா? ஒர்க்கு வீடு அதே பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ இது வந்து நல்லா என்ஜாய் பண்ணது, ஜாலியாக இருந்தது. ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள் பிரியா, எப்படி இருந்தது? ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இருந்துச்சு. ஸோ வி என்ஜாய்ட் அ லாட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரியா அண்ட் மோகனா. ஸோ லாஸ்ட்டாக உங்கள் வாயிலேருந்து அந்த அதை மட்டும் நான் கேட்க அவ்வளோதான்.
ஓகே, ஸோ இப்போ உங்களுக்காக நாங்கள் எப்போதுமே எங்கள் ஷோவில் வந்து யாரையுமே வெறுங்கையோட அனுப்ப மாட்டோம். பிரியா அண்ட் மோகனா, உங்களுக்கு எதை பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை போய் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் பிரியா அண்ட் மோகனா. ஸோ இதே மாதிரி நீங்க நிறைய மேடைகள் போகணும், எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். கூப்பிடுங்க. டேய் மாமா. ஏய், அவங்களுக்கு தான் அது டே மாமா. அவங்க சப்போர்ட் ஹெல்ப் அது பண்ண வேணாம், உங்க சப்போர்ட்டே வேணாம், நீங்க கூப்பிடுங்கம்மா. வாங்க மாமா. டே மாமா. டேய் மாமா. அது ஒண்ணும் இல்லைங்க, இது தூக்குறதுக்கு ஆள் இல்ல இப்ப. அதான் தூக்கிட்டு போய் தான் கூப்பிடுறாரு. வாங்க தூக்கிட்டு போங்க. மோகனா and பிரியா, thank you so much for joining with us. And உங்களுக்காக சௌபாகியா வழங்கும் ஒரு அழகிய வெட் கிரைண்டர் and பிரியா உங்களுக்கு ஒரு அழகிய சௌபாகியா வழங்கும் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துட்டு ஜாலியா வீட்டுக்கு போயிட்டு எப்பவுமே ஹாப்பியா இருங்க. thank you so much. சார் உங்களை வந்து இந்த கிரைண்டர் தூக்குறதா கூப்பிட்டுருக்காங்க, மற்றபடி நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க வேணாம். Come on பாகுபலி. சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகரே பொருத்தருள் அநேகரே. இன்னைக்கு எபிசோட்ல பம்பர் பிரைஸ் எனக்கு இதுவா இருந்தா நல்லா இருக்கும்பா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரோஷினி சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் ஓகே. உங்க மனசுல ஏதாவது இருக்கும்ல, ஒரு ஃப்ளைட் கேட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏங்க சமையல் பண்றதுக்கு நானும் நாடெல்லாம் சுத்துவேன்ல. நாடு நாட சுத்த இல்ல, சமையல் பண்றதுக்கு ஏதாவது வேணுமா? சமையல் பண்றதுக்கு ஏதாவது பார்த்து ஏதாவது பண்ணி கொடுங்க. என்ன வேணும்? சரி ஒரு ஸ்டவ் கொடுங்க. ஸ்டவ் வேணும்? அடச்செல்லா குட்டி ஸ்டவ் தானே நாங்க பாருங்க அடிக்கி வச்சிருக்கோம். அடுத்து நீங்க சொல்லுங்க. சமைக்கிறதுக்கு வீட்ல யூஸ் பண்றதுக்கு எந்த பொருள் வேணாலும் நல்லா ஒரு பம்பர் பிரைஸ்னா அது எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்க சொல்லுங்க. மனசுல இருக்கிற ஆசை என்ன வேணும்? ஒரு ஹோம் தியேட்டர். ஹோம் தியேட்டர். வெரி நைஸ். வீட்ல வேலை செய்யறதா இல்ல? சூப்பர். அது ஹஸ்பண்ட் வச்சிருக்கோம்ல, ஆள் வச்சிருக்குல்ல. கடவுள் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு அப்படின்றத பாத்துருவோமா? அதுக்கு முன்னாடி எங்க சூனியக்கார கிழவி தான் அதுக்கு மந்திரம் பண்ணணும். Come on. உனக்கு கியூ கொடுக்க சொன்னாங்களா? இல்ல இது எடிட்ல தூக்கிடுங்க. ரெடி. சோ உங்க ரெண்டு பேர் மனசுலயும் பெண்கள்னால எப்பவுமே ஆசை அதிகமா நிறைஞ்சிருக்கும். பட் இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரைஸ், பம்பர் பிரைஸ் இருக்குன்றத பாத்துடலாமா? 3 பேர் சேர்ந்து நான் 3 2 1 சொல்றேன். கில்லாடி ராணி சொல்லலாமா? 3 2 1 கில்லாடி ராணி. உங்களுக்காக ஃபுல் லோடட் வாஷிங் மிஷின் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதான் உங்களுக்கான பம்பர் ப்ரைஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கில்லாடி ராணி அப்படின்ற பட்டத்தையும் உங்கள் 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் தான் வாங்க போறீங்க. ஸோ விளாட்லாமா? வாங்க. சோல்ஜர்ஸ் டேக் யுவர் பொசிஷன்ஸ். அப்படின்னா போகணும்னு அர்த்தம். கில்லாடி ராணில இப்போ நம்ம என்ன ரவுண்ட் விளையாட போறோம்? அடிச்சு தூக்கு. கான்சென்ட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 2 பேருமே வந்து அந்த பொம்மையை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சைரன் சவுண்டோ இல்லை ஒரு ஆரன் சவுண்டோ கேட்கும். கேட்டோன்னே ஃபர்ஸ்ட் யார் போய் பொம்மையை தூக்குறீங்களோ அவங்க இந்த ஸ்பின்னிங் வீலுக்கு வந்துருவீங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பின்னிங் வீலை சுற்றுவீங்க. சுற்றி முடிச்சதுக்கு அப்புறம் அதில் ஒரு நம்பர் வந்து எந்த நம்பர் நிற்கிதோ இந்த எல்இடி திரையில் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அதில் எந்த நம்பரில் நீங்கள் நிறுத்திருக்கீங்களோ அத்தனை பதில்களை நீங்கள் சொல்லணும். ஒருவேளை நீங்க சொல்லல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பாயிண்ட்ஸ் வந்து ஆப்போசிட் டீமுக்கு போயிடும். அண்ட் பதில் சொல்றதுக்கான கொடுக்கப்பட்ட டைம் only 15 seconds. ஓகே, கான்சென்ட்ரேஷன் ஆன் பொம்மை. ஓகே, சுத்தி விடுங்க. ஓகே, ஸோ 3ல நிக்குது. அதுல என்ன கேள்வி வருதோ அதுக்கு நீங்க 3 பதில்கள் மட்டும்தான். ரொம்ப ஈஸி. எல்இடி கார் கொஸ்டின் ப்ளீஸ். ஹேர் கட் வகைகள் என்ன மாதிரிலாம் ஹேர் கட் பண்ணுவாங்க அதோட வகைகள் சொல்லுங்க. ஹேர் யூ ஷேப், வி ஷேப், லேயர் கட். உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எல் கட், வி கட், யூ கட், எம் கட்லாம்? Because she's a beautician, yeah. கேட்கவே இல்லை பாத்துங்க, அங்க பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த அடிச்சு தூக்குல முதல் தடவை பொம்மையும் தூக்கி கரெக்டா பதிலையும் சொல்லி ரோஷினி அவங்க இப்போ 1 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோல்ஜர் டேக் யுவர் பொசிஷன்.
4ல வந்து நின்றுருக்கு. இப்போ அதுக்கான நீங்க 4 பதில்கள் சொல்ல வேணும். ஓகேங்களா? இசை கருவி பெயர்கள் ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட். வயலின், கிட்டார், வீணை, கீபோர்ட். இந்த அடிச்சு தூக்கு ரவுண்ட்ல ஆளுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து 2 பேருமே ஈக்குவலா இருக்கிறீங்க. ஸோ இதில் தான் டிசைட் ஆக போகுது. விட்டு கொடுக்க வேணாம். போய் முடிஞ்ச அளவுக்கு பொம்மை எடுக்க ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் அதில் 3 அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியான கேள்விகள் நிறைய வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? வேற லெவல். பரவாயில்ல. நானும் இது வரைக்கும் எங்கள் ஹிஸ்ட்ரியில் இது திரும்ப வந்ததே கிடையாது. இதை செஞ்ச வரைக்கும் இது இன்னைக்கு தான் திரும்ப வரும்னே தெரியும். தமிழ் நடன இயக்குனர்கள் பெயர்கள். சாண்டி மாஸ்டர், கலா, கலாவோட தங்கச்சி வாட்ஸ் நேம், சதீஷ் மாஸ்டர். சரி, அங்க இருக்கும்போது அவங்க தங்கச்சி பேர் என்ன எங்கள்கிட்ட கேக்குறீங்க? ஏம் யாருங்க மாஸ்டர் டக்குன்னு வரல. அது என்ன முடிஞ்சதுக்கு அப்புறம் தங்கச்சி பேர் சதீஷ்னு வேற சொல்லிட்டு போறீங்க? ஓகே, எனிவேஸ் இந்த அடிச்சு தூக்கு ரவுண்ட்ல வந்து 2 பேருமே ரொம்ப பிரமாதமா விளையாண்டீங்க. 2 தடவை பொம்மையை தூக்கி சுமதி அவங்க அடுத்த ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ ரோஷினி ரொம்ப சூப்பர்பா ஸ்மைலிங் ஃபேஸா த்ரூ அவுட் த ஷோ வந்து ரொம்ப ஹாப்பியா அழகா விளையாண்டீங்க. தேங்க்யூ. எல்லா செக்மெண்ட்ஸ் எல்லா ரவுண்ட்லயும் பாத்தீங்கன்னா நீங்க தான் வந்து நிறைய ஸ்கோரும் பண்ணீங்க. உங்க எனர்ஜி லெவல் குறையவே இல்லை. ஐ திங்க் கொஞ்சம் லக் உங்களுக்கு இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஓகே. இதே மாதிரி நீங்க எப்பவுமே ஜாலியா விளையாண்டுட்டே இருக்கணும். லைஃப்ல எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் சௌபாகியா வழங்கும் ஒரு அழகிய கிஃப்ட் ஹேம்பரோட நீங்க வீட்டுக்கு ஹாப்பியா போகலாம். ஸோ எப்படி இருந்துச்சு கில்லாடி ராணி? ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது அண்ட் நல்லா ஃபன்னாக இருந்தது. என்ன எங்களை தான் அதிகமாக பேச விடல. பேசுங்க பேசுங்க. நீங்க ஒரு 2 நிமிஷம் நீங்க வந்து இப்ப ரிவ்யூ தான் பண்ணுவீங்க. ஓகேங்களா? யூடியூப் இப்ப இந்த கில்லாடி ராணி ஷோவை பத்தி நீங்க ரிவ்யூ பண்ண போறீங்க. ஓகேங்களா? எங்களை பத்தியும். ஸோ இன்னைக்கு நம்ம கில்லாடி ராணி ஷோ வந்து ரொம்பவே ஃபன்னாகவும் ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாகவும் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கில்லாடி ராணியோட ஷோ ஒரு பெஸ்ட் ஷோன்னு சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் ரோஷினி கண்டஸ்டன்ட். ஏன்னா அவங்க நல்லா விளையாண்டாங்க, அவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க. அதனால வந்து இந்த ஷோ ரொம்ப 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 என்டர்டெய்னிங்காக போச்சு. உங்களுக்கு இந்த ஷோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சித்து காயுக்காக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, ரோஷினிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்த 3 கண்டஸ்டன்டையும் ஸ்ட்ராங்காக அடித்து நகர்த்தி வீட்டுக்கு அமைச்சு வச்சுட்டு நான் தான் இந்த பம்பர் ரவுண்டை விளையாண்டு பம்பர் ரவுண்டுக்கான ப்ரைஸையும் அண்ட் கில்லாடி ராணின்ற பட்டத்தையும் என் ஹஸ்பண்டோட வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போவேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருக்கிறாங்க நம்மளோட சுமதி. ஸோ நம்ம சுமதி கூட தான் இந்த பம்பர் ப்ரைஸ்க்கான ரவுண்டை விளையாட போகிறோம். ஸோ கில்லாடி ராணியோட லாஸ்ட் ரவுண்டோட பேரு ஆட்ரா சக்க. ஸோ சுமதி, நீங்க வந்து இங்க பம்பர் ரவுண்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி நீங்க இப்ப கண்டிப்பா டென்ஷனா இருப்பீங்க. உங்களையும் சரி எல்லாரையும் சரி கூல் டவுன் பண்றதுக்காக நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெரிய டான்சர், சித்து முடிஞ்சா நீங்க கூட பேட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா. ஸோ சார் பட்டுலு வாங்க. பட்டுலு சார் வாங்க சார். இப்ப 2 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் வார், டான்ஸ் பாட்டில் நடக்க போகுது. அண்ட் இந்த பேட்டில் யார் வின் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும், எனக்கும் தெரியும். பட் இருந்தாலும் சார் நீங்க தான் வின் பண்ணுவீங்க. எங்களுக்காக அவர் கூட நீங்க ஒரு டான்ஸ் பேட்டில் பண்ணுங்க. ஓகே, சோ 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க, பிரெக்னென்ட் ஆக்குறவங்க, இதே நோயாளி தயவு செஞ்சு இந்த டான்ஸை பார்க்கவே பார்க்காதீங்க. ஒரு பெரிய 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 வேண்டுகோள். ரெடியா? போடுறா சாங்க.
1 2 3 எண்ணுவதற்குள்ளே ஓடி போகும் காலம் திக்காதே சுற்றி வரும் பூமி சுற்றிவிடும் முன்னே சூரியனை தொட்டு விடலாம் சுமதி வாங்க. அட்ரா சக்க இந்த ரவுண்ட் விளையாடுறதுக்காக சுமதி ரெடியா இருக்காங்க. அண்ட் சுமதி உங்களுக்கே தெரியும் இந்த ரவுண்ட் நீங்க வின் பண்ணீங்க அப்படின்னா அந்த பம்பர் பிரைஸையும் கில்லாடி ராணின்ற பட்டத்தையும் நீங்க வீட்டுக்கு இன்னைக்கு எடுத்துட்டு போலாம். சோ இந்த பால்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா நிறைய பால்ஸ் இருக்கும். அண்ட் அந்த ஒவ்வொரு பால்லயும் பாத்தீங்கன்னா அந்த பம்பர் பிரைஸ்க்கான அமௌண்ட் இருக்கும். சோ அது என்ன அமௌண்ட்னு சொல்லி அசியூம் பண்ணி நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். அண்ட் இங்க எல்இடி வால்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 பாக்ஸஸ் இருக்குது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு பாலையும் நீங்க அந்த பிரைஸ் அசியூம் பண்ணிருக்க பிரைஸை வந்து அழகா அந்த பாக்ஸ்ல நீங்க அடிக்கிட்டே வரலாம். அண்ட் உங்களுக்கே தெரியும் 3 லைஃப் இருக்கும். நீங்க இன்டூ பால் எடுத்தீங்கன்னா ஒரு லைஃபா உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இன்டூ பால் எடுக்காம நம்பர் பால் எடுத்து அதை கரெக்டா நீங்க அலைன் பண்ணிட்டீங்கனாலே இந்த ரவுண்டோட வின்னர் ஆயிடுவீங்க. அண்ட் உங்களோட ஹஸ்பண்ட் இருக்கிறாரு, ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. நீங்க 2 வாட்டியே அவங்கள யூஸ் பண்ணி நீங்க அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு எங்க வைக்கலாம், இங்க வைக்கலாமா, அங்க வைக்கலாமான்னு சொல்லி சஜஷன் கேட்டுக்கலாம். நீங்க இப்போ இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம உள்ள போட போறோம். போட்டுட்டு நம்ம சுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க எடுக்கிற நம்பர்ஸை வச்சு இந்த 5 பாக்ஸை நீங்க கரெக்டா ஃபில் பண்ணிட்டீங்கன்னா பம்பர் பிரைஸையும் ஜெயிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் கில்லாடி ராணி அப்படின்ற பட்டத்தையும் ஜெயிச்சிடலாம். ஓகேங்களா? ரெடியா? ஸோ உங்களுக்கு இப்போ 9 வந்திருக்கு. ஸோ இந்த 9ஐ எந்த பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதில் வச்சிடலாம். நீங்கள் 2 தடவை வந்து உங்கள் ஃபேமிலிக்கிட்டேயோ இல்லை அங்கே இருக்க ஆடியன்ஸ்டையோ ஹெல்ப் கேட்டுக்கலாம். 5th பாக்ஸ் லாஸ்ட் 5th பாக்ஸ் எல்இடி கார். இந்த 9 அந்த 5th பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி அது கரெக்டா இல்லை தப்பான்னு சொல்லுங்க. ஸோ 9 ஒரு பாக்ஸை கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்க. இன்னும் உங்களுக்கு 4 பாக்ஸ் தான். ரொம்ப ஈஸி. சோ உங்களுக்கு இன்னும் 4 பாக்ஸ் இருக்கு, 3 லைஃப் இருக்கு. சோ கூலா விளையாடலாம். நீங்க இன்டு பால் மட்டும் எடுக்காம பாத்துக்கோங்க. ஓ காட், என்னவா இருக்கும்? 2 பேர் ரியாக்ஷன் பார்த்தா ஏதோ சரியில்லை. சரியில்லைன்னா என்ன அப்போ? மேபி லைஃப் அதேதான். ரெட்டில் ஓகே. ஸோ இந்த 2 இந்த 4 பாக்ஸில் எங்கே ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? ஆடியன்ஸ் கேட்குறீங்க. ஆடியன்ஸ் கையில் கேட்குறீங்க, கேளுங்க. ஃபர்ஸ்ட் என் தம்பிங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் தம்பிங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆமாம். கம்ப்யூட்டர் ஜி ஃபர்ஸ்ட் பாக்ஸில் 2 ஃபிக்ஸ் பண்ணி அதை கரெக்டாக இல்லையான்றதை சொல்லிடுங்க. தம்பிகளா அக்கா அவங்கள ரொம்ப நம்பி இருந்தாங்க. ஓகே, பக்கத்துல உங்க வீட்டுக்காரர் வேற. இப்ப என்ன அங்க பாக்குறீங்க? ஒரு புள்ள காலையில நின்று ஷோ பண்ணிச்சு ஏதாவது லைட்டா 2 ஸ்டெப் போடுவோம்னு தோணாம குதிச்சு விளையாண்டு இருக்கிறீங்க இங்க. திருப்பி இப்படி தப்பா சொன்னதுனால இந்த 2 நம்ம உள்ளே போட்டுட்டோம். ஓகேங்களா? ஸோ திரும்ப இப்போ 6 எடுத்துருக்கீங்க. இது எங்க வச்சா கரெக்டா இருக்கும்? 1க்கு 2 தடவை கூட நல்லா யோசிச்சு. செகண்ட். ஸோ இந்த 6 வந்து 2வது வச்சா கரெக்டா இருக்குன்றீங்க. ஆமா. கம்ப்யூட்டர் ஜி 6 தூக்கி 2ல வச்சு அது கரெக்டா இல்லையான்னு சொல்லுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 2 நம்பர் ஃபில் பண்ணிட்டீங்க. இந்த 3 நம்பர் தான். 3 லைஃப் இருக்கு. தைரியமா விளையாடுங்க. இல்லை
ஒரே ஒரு லைஃப் தான் போயிருக்கு. ஸோ தைரியமாக விளையாடுங்க. ஓகேங்களா? 3 ஃபர்ஸ்டா? ஓகே, கம்ப்யூட்டர் ஜி 3 தூக்கி ஃபர்ஸ்ட் பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நம்பர் ஜாலியா விளையாடுங்க. கண்டிப்பா பம்பர் பிரைஸும் கில்லாடி ராணி இந்த பட்டமும் உங்ககிட்ட பக்கத்துல வந்துருச்சு. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே தான் கிட்டத்தட்ட அவங்க ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் இருக்குது, 2 லைஃப் இருக்குது. ஸோ இதில் இருந்ததே மொத்தம் 4 பால் தான். ஸோ அதனால் அதில் நீங்கள் ஒன்று எடுத்ததுனால உங்களுக்கு இப்போ ஒரு லைஃப் போயிடுச்சு. நோ ப்ராப்ளம். நிறைய பேர் ஒரே ஒரு லைஃபை வச்சு வின் பண்ணிட்டு போயிருக்காங்க. இன்னொரு தடவை விளையாடுவோம். நான் ஆடியன்ஸ் கிட்ட கேக்குறேன். 4. ஸோ 4வது பாக்ஸ்ல 2 ஃபிக்ஸ் பண்ணி அது கரெக்டா இல்லையான்னு சொல்லுங்க கம்ப்யூட்டர் ஜி. சீரியஸான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கீங்க. ஒரு பால் ஒரு லைஃப் இருக்குது. சோ நீங்க எடுக்கிற அந்த ஒரே பால்ல உங்க லைஃபே இருக்கு. வந்துருங்க, நீங்களும் வாங்க சார். ஓகே, இதுக்குள்ள என்னவான இருக்கும்? ஷி இஸ் ஆல்வேஸ் லக்கி. ஸோ கண்டிப்பா 7 தான் வந்திருக்கணும். 7ஆ? ஸோ நம்பரே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க நீங்க. ஸோ 36,729 ரூபான்றது உங்க நம்பர். ஆமா. ஸோ 7ஆ இருக்கும், நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஆமா. ஓகே, 2 பேருமே கண்ண முடிக்கீங்க. இப்போ உள்ளுக்குள்ள இருக்குல்ல அந்த பாலை நீங்க எடுங்க. ஸோ அந்த பாலை நீங்க ரிவீல் பண்ணுங்க. இந்த பால் நான் 1 2 3 போ 2 பேருமே பாலை ரிவீல் பண்ணுவோம். ஓகேவா? 1 2 3. ஓ மை காட், லக் இவ்ளோ பக்கத்துல வந்துட்டு அவங்க விட்டு போணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். 2 பேருக்குமே நன்றி. 2 பேருமே நிறைய இந்த ஸ்டேஜை வந்து ஃபில் பண்ணி நிறைய என்டர்டெயின் பண்ணீங்க. அண்ட் ஸ்பெஷலாக சொல்லணும்னா அண்ணன் வந்து சும்மா ஒரு ஹஸ்பண்டு வந்து ஏதோ கூட்டு வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு விதியே நாங்கள் உட்காராம அண்ட் உள்ளே வந்து நிறைய அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ உங்களுக்கு சௌபாக்கியா வழங்கக்கூடிய அழகிய கிஃப்ட் ஹேம்பர் அங்கே இருக்குது. ஸோ அதில் எந்த கிஃப்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். Thank you so much for coming. Thank you. Okay, so ladies, நீங்களும் இதே மாதிரி கில்லாடி ராணி ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே ஒண்ணே தான். கீழே ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸை, போட்டோஸ் அண்ட் டீடைல்ஸை நீங்க ஷேர் பண்ணலாம். எங்க டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணும். Thank you so much for watching and இதே மாதிரி சூப்பர் டூப்பரான எபிசோட்ல நானும் சித்துவும் உங்களை மீட் பண்ணுவோம். Until then, Sai Gayatri and Sidhu signing off. இது கல்யாண சொல்லுங்க கில்லாடி ராணி தில்லோட வாணி. Powered by Aishwarya Women's Hospital, Fertility Center and Attica Gold Company.